வந்து எனக்கு வேலையே இல்லை. 2 வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா காய்கறி விட்டுட்டு இருந்தேன். படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் கொரோனா டைம் வந்து ஒரு வேலைக்கும் போகல, வீட்டில் தான் இருந்தேன். 2 வருஷமா வீட்டில் தான் இருந்தேன். போன வாரம் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இன்டர்வியூ மேலே போயிட்டு வந்துட்டேன். ஒரு 2 மாசமா, கடைசி 2 மாசமா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தேன். அழுது சர்ச்சுக்கு தனியாக வந்து அழுது. ஒரு நாள் இந்த இன்டர்வியூ வந்தது, எனக்கு ஒரு கால் வந்தது, இந்த வேலை எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் ஏசப்பா கிட்ட வந்து ஒரு 7 மணிக்கு ஜபம் பண்ணேன். தனியாக பாஸ்டர் ஏற்கனவே ஜபம் பண்ணேன், நீ கண்டிப்பாக போய் இந்த வேலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. போனேன். போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஆச்சுன்னா இன்டர்வியூவில் வந்து நான் ரெடியாக இருந்தேன். இன்டர்வியூ வரல, இன்டர்வியூ வந்து கேன்சல் ஆகிடுச்சு. 2வது நாளும் சரி இன்டர்வியூ திரும்ப கால் பண்ணுவாங்க அப்படின்னா மனசு வந்து திருப்பி வந்தால் 10 நாளும் கால் வாங்க அவங்க ஹெச்ஆர் கிட்ட இருந்து. அப்புறம் நான் அங்கே வந்து கல்வி வரக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போனால் அம்மா கேட்பாங்க இன்டர்வியூ என்னாச்சு, ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்போம்னு சொல்லிட்டு அங்கே வந்து கல்வி வரத்துக்குள்ள எனக்கு தோணலை. அங்கேயே இன்டர்வியூ ஆடியோ உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். திடீர்னு ஹெச்ஆர் கிட்ட கால் வந்தது, ஃபர்ஸ்ட் கால் வந்தது. சரி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னாங்க. இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த நாள் செகண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ட்டாங்க. செகண்ட் இன்டர்வியூ வந்து என்ன ஆச்சுன்னா இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டு செகண்ட் ரவுண்ட் தான் இருக்குதுன்ட்டாங்க. அடுத்த நாள் வெயிட் பண்ணிட்டு அவங்களும் கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா இன்டர்வியூ இருக்குன்ட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ நடுவில் நடந்துட்டு சொல்ல என்ன ஆயிடுச்சு, இன்டர்வியூ நடந்து சொல்லி அவங்க வந்து இல்லை இன்னைக்கு இன்டர்வியூ வேணாம், ஆனால் நல்லா தான் அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் இன்னைக்கு இன்டர்வியூ வேணாம், செகண்ட் ரவுண்ட் வந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இது வரைக்கும் 10 இன்டர்வியூ மேலே இந்த ஒரே ஒரு இன்டர்வியூ தான் எனக்கு வந்து கை கொடுத்துச்சு. இதுலேயும் எனக்கு ஏதோ ஒரு கடவுள் வருது அப்படின்னு திருப்பி அங்கேயே அந்த இன்டர்வியூ அங்கேயே முட்டி போட்டு ஜபம் பண்ணேன். நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். ஜபம் பண்ணிட்டு சரி நீ போ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். மறுநாள் திங்கக்கிழமை போய் திருப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லவே ஜபம் பண்ணி தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நடுவில் என்னாச்சுன்னா இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இன்டர்வியூ வந்து பாதியே கட் ஆகிடுச்சு. அப்பயும் நான் அவங்க கேட்ட கேள்வி எல்லாம் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் கிட்ட தான் இன்டர்வியூ வந்து திருப்பி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு அட்டன் பண்ணேன். அதில் என்னாச்சுன்னா இன்டர்வியூ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்காக. அதுக்கப்புறம் எல்லா ஆன்சரும் பதில் சொல்லி நான் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு என்ன 2 நாள் வெயிட் பண்ண சொன்னேன். அன்னைக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சம்பளம் வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னு. ஸோ நான் மார்ச் 1 வந்து ஜாயின் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நைட் ஷிஃப்ட்டு தான். 7 மணிக்கு போயிட்டு காலத்தில் 4:30 மணிக்கு எனக்கு லாக் அவுட் ஆகும். சரி நம்ம என்ன பண்ணுவோம்னா காலத்தில் 6:30 மணிக்கு கேப் வந்து பட்டாபுரம் விட்டுருவாங்க. அங்கே பைக் எடுத்துகிட்டு இப்படி தான் போவேன். சரி சும்மா எங்கள் மனசில் என்ன தோணுச்சுன்னா வேக காலையில் இப்படி தான் போகிற ஜபம் பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு. வெள்ளிக்கிழமை காலையில் ஜபம் பண்ணாங்க. காலையில் வந்து ஒரு 6:30 மணிக்கு நான் மட்டும் ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜபம் பண்ணிட்டு ஒரு அரவில் இருந்துட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு நல்லா பண்ணிட்டு ஒரு 5 மணிக்கு எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவுனா ஒரு அறையில் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன சின்ன சின்ன பசங்களாம் ஜெபிக்கிறாங்க, எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. எனக்கு என்னாச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த ரூம் விட்டு வெளியே போகலாம் அப்படின்ட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போக என்னால் போக முடியும். கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டு என்னாச்சுன்னா ஒரு குரல் மட்டும் கேட்குது, ஏசுன்னு பேர் சொல்லி ஜெபி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குரல் கேட்குது. அது ஏன் குரல் பார்க்குறேன், எனக்கு இது கனவாயில் உண்மையை யாரும் சொன்னாங்களா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இது வந்து 2வது சாட்சி. 3வது என்னன்னா ஆச்சுன்னா நான் ஒரு நிலம் வாங்கினோம். பாஸ்டர் ஐயாவுக்கு தெரியும். இது வரைக்கும் நான் நிறைய சாட்சி சொன்னதில்லை, அது எல்லாமே சேர்த்து சொல்லிடுறேன். 1 வருஷம் முன்னாடி நிலம் வாங்கணும், 15 லட்சம் கொடுத்து வாங்கணும். அது என்னாச்சுன்னா நிலம் கொடுக்குறவங்க வந்து எங்களை 1 வருஷமா இழுக்கடிச்சிட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட மாதம் 30,000 ரூபாய்க்கு வட்டி மட்டுமே கட்டிட்டு வந்தோம். கடைசி டிசம்பர் மந்த்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட ப்ரே பண்ணிட்டு போனோம். அந்த அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, லேண்ட் ஓனரு நீங்கள் வாங்க இந்த வாரமே வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதோட மதிப்பு வந்து 40 லட்சம் மேலே போகும். ஆனால் எங்களுக்கு 15 லட்சம் தான் ஆச்சு அதோட லேண்ட் வாங்குறதுக்காக. இன்னொரு சாட்சி என்னன்னா எனக்கு 2 பசங்க கொடுத்துருக்காரு ஆண்டவர். அதில் பாப்பா 2வது பையனுக்கு வந்து பிறந்து ஒரு 6 மாதத்தில் வந்து ரொம்ப சளி கட்டிடுச்சு நெஞ்சில். நாங்கள் எங்கள் சத்தியன் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ரொம்ப அட்மிட் பண்ணி பார்த்தோம். சத்தியன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் அட்மிட் பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லை, நார்மல் ஃபீவர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு.
வீட்டுக்கு அனுப்பிட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட வந்து வீட்டில் வரல. வீசிங் மாதிரி ஆயிடுச்சு. மூச்சு இழுக்க என்னன்னா இந்த 2 எலும்பு மட்டும் மேலே அப்படியே வந்து வயிறு ரொம்ப உள்ள போச்சு. அவங்க திருப்பி சத்தியன் ஹாஸ்பிட்டல் அவங்க போனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை நான் எப்படி இங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை, நான் ஊருக்கு போகிறேன், நீங்கள் வேற என்ன கொண்டு போய் பார்த்துங்க அப்படின்ட்டு. என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நாங்கள் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போயிட்டு வரையும் என்னாச்சுன்னு டாக்டர் கிட்ட சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து 6 மாதம் தான் ஆகுது. அவங்க என்னன்னா வாய் வழியை தான் பால் கொடுப்பாங்க மோஸ் போட்டுட்டு. அப்புறம் தான் வந்து குளுக்கோஸ் எடுத்தாங்க. நரம்பு அப்போ பாப்பாவுக்கு என்னன்னா நரம்பு கூட தெரியாது, ஏன்னா சின்ன பையனால நரம்பு தெரியாது. கிட்டத்தட்ட நரம்பு நர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காலில் 5 ஊசி போட்டாங்க. நரம்பை ட்ரைன் பண்ண முடியல, ஏன்னா அப்போ தான் குளுக்கோஸ் ஏறும்னு சொல்லிட்டு கையிலும் காலையும் நைட்டு ஒரு 12 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் நானும் என்னோட ஒய்ஃபும் ப்ரே பண்ணோம். அவங்க ஒப்பு கொடுக்குறேன்னாங்க, அவங்க மாறுறாங்க, ஆனால் திருப்பி பின்மாதான் போயிடுவாங்க. என் ஒய்ஃப் அவங்களுக்காக ஜெபிங்க. பாப்பாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாப்பா சரியாயிட்டு வந்துட்டா நாங்கள் வந்து சாட்சியாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் முன்னாடி நாங்கள் வந்து பொருத்தனை பண்ணோம். ஆனால் எங்கள் ஒய்ஃப் வரமாட்டாங்க, ஜெபிங்க. அப்புறம் பாப்பாவோட நிலைமை வந்து 1 வாரம் வந்து நல்லா ஆகிட்டாங்க பாப்பா. அப்புறம் தங்கச்சி வந்து கோவிட்ல இறந்துட்டாங்க. என்னோட தங்கச்சி 1 வாரமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஐயாக்கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு போனேன். தங்கச்சி கொரோனா வந்துச்சு. அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது என்னாச்சுன்னா ஐயாவுக்கு மட்டும் சொன்னேன். ஐயா வந்து என்னோட கல்யாணத்துக்கு வரல, ஆனால் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து திருநெல்வேலி பெருமாள் கோயில் இருக்குல்ல, அங்கே தான் கல்யாணம் வச்சோம். ஐயா வந்து மேடைக்கே வந்து ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்டு போனாங்க. அது மட்டும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஐயா வந்திருக்காரு அப்படின்ட்டு. 6 மாசத்துல அதுக்கப்புறமா தான் கோவிட் வந்தது. கோவிட் வந்து தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னாச்சுன்னா அது மாதிரி கோவிட் வந்துச்சு பாப்பாக்கு அப்படின்னா, சரி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னாங்க. ஒரு வாரமா நான் வந்து ஆம்புலன்ஸ்ல போய் என் தங்கச்சி கூட தான் இருந்தாங்க. அவங்க வந்து வாய்ப்பு சொல்ல எனக்கு இவ்வளவு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. அவ கடைசியா வந்து ஐசியூல தான் வச்சுட்டு இருந்தாங்க. நோபல் ஹாஸ்பிட்டல்ல வருஷம் ரொம்ப அதிகம் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜனும் கிடைக்கல, ஹாஸ்பிட்டலும் கிடைக்கல. ஆம்புலன்ஸ் தான் 1 வாரமா வச்சு நான் தான் கூடவே இருந்தேன். அவர்கிட்ட என்னன்னா கடைசியாக ஒரே ஒரு ஃபோன் பண்ண கொடுத்தேன், நீ இது வச்சுருக்கோம். ஏன்னா எங்களால் வந்து விட்டு நான் மெயின் ரோட்டில் அப்படியே கீழே தான் படுத்துருந்தேன். 1 வாரமா கீழே தான் படுத்துருக்கேன். ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா நீங்க வந்து ப்ரே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ தங்கச்சி வந்து ஃபோன் எடுத்திருக்கா. வாழ்க்கை வந்து ஆக்சிஜன் வந்து சிலிண்டர் வச்சுட்டு இருந்தாங்க. கடைசியாக பேசுனது வந்து ஐயா வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. ஐயா வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அம்மாவோட ஃபோனை வந்து தங்கச்சியில் வச்சு நீங்கள் இதை வச்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு ஐயா ஃபோன் பண்ணியிருக்காரு. கடைசியாக ஐயாவோட ஃபோன் எடுத்து அந்த மாஸ்க் போட்டு ஜம்மு பண்ணியிருக்காங்க தங்கச்சி. அதுதான் கடைசியாக ஃபைனலாக இருந்தால். அதுக்கப்புறம் நான் 2 நாளாக ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அவருக்கு ஃபிக்ஸ் வந்து ஐசியூவில் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிடுச்சு. அப்புறம் தங்கச்சி இறந்துட்டான். அப்புறம் 1 வாரம் ஐயா சொன்னார், ஐயா வந்து தரிசனம் பார்க்குறாரு, இந்த சர்ச்சில் உட்காந்து வந்து நீ வந்து கவலைப்படாத, ஆண்டவர்கிட்ட தான் இருப்பாங்க, நீ கவலைப்படாத, நீங்கள் வந்து சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.